ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மற்ற வீடியோக்கள் மாதிரி இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே வச்சுக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இங்கே நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும், இல்லை ஐடியில் வேலை செய்கிற வேறு யாராவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற தாட்டு தான் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த சமூகம் அதுதானே சொல்லுது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும், அதில் எடுத்த மார்க் வச்சு +1 நல்ல குரூப்பாக ஜாயின் பண்ணணும், +2 நல்ல மார்க் எடுக்கணும். +2 நல்ல மார்க் எடுத்தாலும் கூட இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நிறைய பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படியும் நம்ம பே பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போனாலும் இங்கே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், C++, ஜாவா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். அதெல்லாம் படித்து ஒரு வழியாக நீங்கள் கிளியர் பண்ணாலும் கூட ஆன் கேம்பஸில் பல பேரால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆன் கேம்பஸில் யாராலையும் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. ஸோ அப்படி கிளியர் பண்ணுறவங்க ஒரு 10% தான். ஸோ அப்படியும் உள்ளே போய்ட்டு அவங்க அங்கே ஒர்க் பண்ண முடியுமானா அங்கேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அப்படியும் ஒர்க் பண்ணிட முடியாது. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா ஒரு 2-3 இயர்ஸாக என்ன பார்த்திங்கன்னா டிகிரியே தேவையில்லை. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கே படிக்க வேணாம், பட் உங்களால் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண முடியும். உங்களால் கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கோடிகளில் சம்பளம் கொடுக்குற ஐடி கம்பெனிஸ்லையும் ஒர்க் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்கலாம். இந்த ஸ்கில் தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுது. உங்களுக்கு டிகிரி இருக்கணுமா, டிகிரி இருக்கக்கூடாதா, நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்றத ஸ்கில் மட்டும்தான் முடிவு பண்ணும். இப்போ டிகிரி முடிவு பண்ணாது. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. லைக் யூஎஸில் இருக்கும், இல்லை யூகேயில் இருக்கும், இல்லை கனடாவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்தியாவுக்குள்ளே இருக்கா அப்படின்றது தான் கொஷின். எஸ் இருக்குது. ஜோகோ. இந்த ஜோகோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். ஜோகோ பார்த்திங்கன்னா இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட் கம்பெனி. கடந்த ஒரு சில வருஷங்களாக பார்த்திங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற கம்பெனியோட போட்டி போடுற ஒரு இந்தியன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சென்னையில் இருக்குது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு தான் இந்த ஐடி கம்பெனி பார்த்தோன்னா ரன் ஆகுது. ஸோ இந்த கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் காலேஜ் ஆன் கேம்பஸ் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா 6 இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும். 6 ரவுண்ட் இருக்கும் எக்ஸாம். இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். உள்ளே போயிட்ட பிறகும் கூட உங்களுக்கு 6 மந்த் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அங்கேருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ ஜோகோக்குள்ளே போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஜோகோக்குள்ளே போகிறதுக்கான இன்னொரு வழி இருக்குது. எஸ், ஜோகோ ஸ்கூல், ஜோகோ பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதை தான் நம்ம ஜோகோ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோகோ யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் +2 முடிச்சுட்டு இருந்த பசங்க, இல்லை டிப்ளமா, இல்லை +2 படிச்சுட்டு இருக்கிற பசங்க, எனக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், எனக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிற பசங்களுக்காக இவங்க ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பேசிக் மேத்தமேட்டிக்கல், ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜோகோ ஸ்கூல்ஸ்குள்ளே போகலாம். இந்த ஜோகோ ஸ்கூல்ஸ்குள்ளே டெக்னாலஜி, பிஸ்னஸ், டிசைன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இதில் படித்து முடித்த பிறகு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜோகோ யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரமோட் பண்ணப்படுவீங்க. இப்போ ஒரு பிஇஓ, எம்இஓ படிச்சுட்டு இப்போ வாங்குகிற அதே சம்பளத்தை நீங்கள் +2 முடிச்சுட்டு வாங்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி சில பேருக்குலாம் டவுட் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ 2023 +2 படிச்சுட்டு இருக்கணும், ஓகேங்களா? இல்லைனா +2 முடிச்சுட்டு இருக்கணும், காலேஜ் போயிருக்கக்கூடாது, காலேஜ் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா முடித்தவங்களும் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணிடலாம். டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது. இதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா வர December 30, 2023 நடக்குது. இந்த எக்ஸாம் நீங்கள் சென்னையில் காட்டாங்குளத்தூரில் இருக்கிற ஜோகோ கேம்பஸில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2024 ஏப்ரல், மே இந்த டியூரேஷனில் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டைஃபன் இருக்க போகுது, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இங்கே பணம் கட்டி படிக்க போகிறதில்ல, நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தர போகிறாங்க. ஸோ நீங்கள் ஜோகோ கேம்பஸ்குள்ளே வந்து ஜாயின் பண்ண பிறகு மந்த்லி ஸ்டைப்பன்னு சொல்லிட்டு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு தந்துடுவாங்க. உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி, ஐ திங்க் ரூம் தெரியல, பட் ஆனால் ஸ்டைஃபன் இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு ஆசை இருக்கோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை பேரண்ட்ஸ், நீங்கள் பெற்றோர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கோ சொல்லி எக்ஸாம் உங்களால் எழுத வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு முறை இந்த ஜோகோ கேம்பஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து உள்ளே இருக்கிற கல்ச்சரை பாருங்கள். ஜோகோவில் இருக்கிற ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் ஒவ்வொரு யூனிக்னஸோடு இருப்பாங்க. அந்த யூனிக்னஸ் தான் ஜோகோ வந்து இந்த அளவுக்கு வளர காரணமாக இருக்குது. இத்தனை நாடுகளில் ஒரு ஜோகோ வந்து காலுண்டு இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற குவாலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ், அந்த இன்ஜினியர்ஸோட மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவோடு யூனிக்னஸாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் பசங்க எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஜோகோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஜோகோ ஸ்கூல்ஸ். ஸோ சர்ச் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட் லிங்க் ஒன்று வரும், ஜோகோ ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதாவது ஒரு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் போட்ட இதை எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏர்லியர் தென் April 1, 2004, cannot be later than December 31, 2007. அதாவது கண்டிப்பாக நீங்கள் 2004லேருந்து 2007க்குள்ளே இருக்கணும், அதை பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேன் ஒன்லி கிளாஸ் 12th, கிளாஸ் 10, டிப்ளமா ஒன்லி. அதாவது நீங்கள் 12வது முடிச்சிருக்கணும், இல்லை 12வது படிச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாஸ், அதாவது நீங்கள் 10வது முடிச்சுட்டு டிப்ளமா படித்து முடிச்சிருக்கணும், அல்லது 12வது முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சிருக்கணும். ஸோ இந்த இது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் இயர் டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் who have already completed more than year of any degree program like BTech, BSc, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிகிரியும் ஜாயின் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இங்கே ஆஸ்பிரண்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. இமெயில் அட்ரஸ் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 2007க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி போட்டால் மட்டும்தான் இங்கே எலிஜிபிளாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்ஸ் கொடுத்துக்கிறேன், டே வந்து 24 கொடுத்துக்கிறேன், அண்ட் இயர் வந்து 2005 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அதுவே நீங்கள் 2009 கொடுக்குறீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் வெளியே போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்து என்னென்னு கொடுக்கணும் அப்படின்னா 2005, 4, 6, 7 இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் தான் கொடுத்துக்கோங்க. ஹோம் அட்ரஸ் நார்மலாக தான் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக 12th படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்ட்டாக வந்து டிப்ளமா படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கரண்ட் டூயிங் சொல்லிட்டு தேர்ட் ஒன் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டட் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் டிப்ளமா அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் +2 முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கொடுங்க. இது கீழே இருக்கிறவங்க யாரும் அப்ளை பண்ண வேணாம், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ செல்ஃப் எவாலுவேஷன் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எபிலிட்டி இன் மேக்ஸ், உங்களுக்கு மேக்ஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு குட்னா குட், பேட்னா பேட், இல்லை எனக்கு நல்லா வரும் அப்படின்னா கிரேட்னு கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓகே குட் அப்படின்னு கொடுக்குறேன்.
இன்ட்ரெஸ்டட் இன் எபிலிட்டி அண்ட் ப்ரோக்ராமிங், உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கொடுங்க. ஓகே, குட் அப்படின்னு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு எழுத வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு குட் அப்படின்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வரும்னா நல்லா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், உங்களுக்கு ட்ராயிங் இல்லை ஸ்கெட்சிங், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கொடுத்துக்கோங்க. எனக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், டிசைன் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பிளானிங் வந்து இங்கே 2 விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபார் அப்ளையிங் ஃபார் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அப்படின்னு இருக்குது. நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன்ப்பா. இல்லை உங்களுக்கு தென்காசி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜின்னு சென்னை கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் தந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லிங்க்டின் நீங்கள் எதில் பார்த்தீங்களோ அதில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் என்னோடய வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ யூடியூப்னு கொடுத்துக்கோங்க. ஆமாம் ப்ரோ. அப்புறம் உங்களோட ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த கேப்சாவை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க.